வணக்கம். அதிமுக விட்டு அன்வர் ராஜா வெளியே போயிருக்கிறாரு. ஒரு கட்சியிலேருந்து வெளியே போகிறது எல்லாம் சகஜம்தான். இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போவாங்க, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக அன்வர் ராஜா வெளியே போனதை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் முக்கியமான விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, பாஜக ஒரு புற்றுநோய், அது எந்த கட்சியோடு உறவு வைத்துக் கொள்கிறதோ அந்த கட்சியை அழித்துவிடும். இதுதான் அவருடைய பேச்சில் முத்தாய்ப்பான வார்த்தைகள். சத்திய வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற ஒரு வார்த்தை. அது அவர் வெறுமனே சொல்லலை, உதாரணங்களே எடுத்து சொல்லியிருக்கிறாரு. மேற்கு வங்கத்தில் இந்த கட்சி என்ன செஞ்சிச்சு, மராட்டியத்தில் இந்த கட்சி என்ன செஞ்சிச்சு, கர்நாடகாவில் இந்த கட்சி என்ன செஞ்சிச்சு. 3 கட்சிகளையும் சிதைத்தது. அதுபோல் அதிமுகவை இன்று சிதைத்திருக்கிறது. சிதைப்பதற்காக தான் கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையா பொய்யா, நாம் சில விஷயத்தை எடுத்து பார்ப்போம். இந்தியா முழுக்க பல மாநில முதல்வர்கள் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் யார் ஒன்றிய அரசில் இருக்கும்போது தண்டனை கொடுத்தது? பாஜக. ஏன் அந்த அம்மா லேடியா மோடியான்னு கேட்டாங்க, ரைட்டா? அப்போ ஒன்றிய அரசில் இருப்பவர்கள் அந்த முறையை தீர்மானித்து அவர்கள் தண்டனையை கொடுத்தார்கள். அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க, உடம்பு சரியில்லாமல் ஆக்குனாங்க, காலி பண்ணாங்க. அதுக்கு பிறகு சசிகலா இருந்தார், அவரை சிறைக்கு அனுப்பி அவரே ஒன்றுமில்லாமாக்குனாங்க. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் வந்தார். ஓபிஎஸ் வந்த பிறகு சசிகலா அம்மையார் வெளியே வந்த பிறகு பல குழப்பங்களை உருவாக்கி ஓபிஎஸ் தியானத்துக்கு போனார். தியானம் இருக்க சொன்னது யார்? ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி, பாஜகவுடைய ஒரு சங்கி. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிறகு எடப்பாடிக்கு ரெட்டலை வாங்கி கொடுத்தது யார்? கட்சி தலைவர் ஆக்குனது யார்? எல்லாம் பாஜக பின்னணியில் வேலை பார்த்தது. இப்போ எடப்பாடியை ஒரு முதல்வர் வேட்பாளர்னு அவர்கள் வாயால் சொல்வதே இல்லை. கூட்டணி ஆட்சி தான் அடித்து சொல்லிட்டு போகிறாரு அமித்ஷா. யாரை கேட்டு சொல்கிறார்? அவராக சொல்கிறார். அதிமுகவினுடைய கருத்தை கேட்கணுமா வேணாமா? வேண்டியதில்லை என்பதுதான் அவருடைய எதேச்சதிகார நடவடிக்கை. அப்போ அன்வர் ராஜா சொல்கிறது என்ன அப்படின்னா, அவர் வேறு விஷயத்துக்குள்ளெல்லாம் வரல, அதிமுகவை அழித்து விட்டு அந்த உடலுக்குள் பாஜக புகுந்து கொண்டு திமுகவின் எதிரியாக மாறுவது, இதுதான் அவருடைய திட்டமாக இருக்கு. அப்போ இப்படி அதிமுகவை அழித்து விடக்கூடிய ஒரு கட்சியோடு ஏன் கூட்டணி சேர வேண்டும்? இது அவருடைய தெளிவான லாஜிக்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் நம்ம பல முறை பலவிதமாக சொல்லிக்கொண்டே வருகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாஜக தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கு விரோதமாகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய கட்சி. இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சாதி அமைப்புகள், பல்வேறு மதவாத அமைப்புகள் எல்லாரும் பாஜகவோடு கூட்டணிக்கு அலைவாகிறது நமக்கு தெரியும். சரி, அதெல்லாம் பெரிய பொருட்டு இல்லை. ஆனால் மிக முக்கியமாக அரசியல் கட்சிகள் பலியாடுகளாக ஆகிறார்கள். அதில் முதலில் பலியாக போகும் ஆடு அதிமுக. அதிமுக மட்டும் இல்லை, அடுத்ததாக என்னென்ன இருக்குது, வரிசையில் ஒரு லிஸ்டே இருக்குது. பாமகவிற்கும் இதே ஆபத்து. தேமுதிக இதே மாதிரி காலியாக வாய்ப்பு இருக்குது. தாவேகாவிற்கும் அவருடைய குறி இருக்கிறது, பாஜகவுடைய குறி இருக்கிறது. இதில் என்ன இப்போ பிரச்சனைனா, அதிமுகவே தப்பிச்சு விஜயோட கூட்டணி போடணும்னு ஓடணும்னு முற்பட்டால் கூட அவர்கள் அதிமுகவை அழுத்தி உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படி தப்பிச்சு போனீங்கன்னா கொடநாடு கொலைக்கேஸில் உள்ள தள்ளுவேன், ஈடியை விட்டு ரைடு விடுவேன், உங்கள் அமைச்சரில் பூரா உள்ள தள்ளுவேன், உன்னையும் உள்ள தள்ளுவேன். இது போன்ற நெருக்கடிகளை, மிரட்டல்களை விடுத்து அதிமுகவை ஒரு அடிமை கட்சியாக கையில் வைத்து வருகிறார்கள். எடப்பாடி ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து தான் இவர்களோடு கூட்டணியாக இருக்கிறார். இல்லாவிட்டால் இது
இவ்வளவு தூரம் இந்த கட்சியை அடகு வைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. எனவே இந்த நிலைமை ரொம்ப அதிமுகவிற்கு ஒரு உயிர் போகிற பிரச்சனை. அதிமுககாரர்களுக்கு ஒன்றை தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் முதல்ல உங்கள் கட்சியை காப்பாற்ற பாருங்கள். அடுத்து மற்ற கட்சியெல்லாம் எதுக்கிறது இருக்கட்டும், பாஜகவோடு கூட்டணி போனால் அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சிடும். ஏறக்குறைய முக்கால்வாசி அழிச்சிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சசிகலா எவ்வளோ தீவிரமாக இருந்தாங்க, அவங்க இப்போ எங்கே நடக்கிறாங்க? டிடிவி எவ்வளவு தீவிரமாக இருந்தார், அவர் இப்போது எங்கே கிடைக்கிறார்? ஓபிஎஸ் எவ்வளவு தீவிரமாக இருந்தார், அவர் இப்போது எங்கே கிடைக்கிறார்? எனவே இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான். அப்போ நீங்கள் 2 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி அச்சா புச்சா அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அடுத்தடுத்து அவர்கள் எல்லா அரசியல்லையும் தலையிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எனவே அதிமுகவை அழிவில் இருந்து காப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. தொண்டர்கள் நீங்கள் விழிச்சுக்கிட்டால் ஒழிய வேறு வாய்ப்பில்லை. அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்கிற ஒரு முழு எதிர்ப்பு கட்சிக்குள் வராமல் இதில் மாற்றம் வருமானு தெரியலை. அப்போ அதிமுக அழிஞ்சு போகிறத கண்ணு முன்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி இன்றைக்கி அன்வர் ராஜா வெளியே வந்திருக்கிறார். அன்வர் ராஜாவுடைய முடிவு மிக முக்கியமாக கொள்கை சார்ந்தது, ஓரளவு மனசாட்சியும் கொள்கையும் சார்ந்தது. ஏன்னா மற்ற விஷயங்களுக்காக பலவர் பல விதமாக வந்திருக்கலாம், ஆனால் இவர் தைரியமாக வந்துட்டு வெளியே இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், முதுகெலும்போடு முன்வைக்கிறார். பாஜக அதிமுகவை அழிக்க போகிறது, அதற்காக நான் வெளியே வந்தேன், ஊடகங்களை சந்தித்து தெளிவாக சொல்கிறார். திமுகவோடு எங்களுக்கு கொள்கை பகை இல்லை, கட்சி பகைதான் என்பதை ஏற்கனவே இருந்ததை அவர் சரியாக இது பண்ணுறாரு. அதிமுகவை விட்டு வரக்கூடிய ஒரு திராவிட அண்ணா கொள்கை வழி வந்தவன் திமுகவை தான் மாற்றாக தேர்ந்தெடுப்பான் என்கிற ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் லாஜிக், அது சரி. அந்த இடத்துலையும் அவர் அவரளவில் சரியாக நிற்கிறார், மற்றவங்க அதில் மாறுபடலாம். இப்படி ஒரு கொள்கை ரீதியான ஒரு மனசாட்சியோடு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழர்களை அனைவருக்கும் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் எந்த கட்சியில் வேணால் இருங்க, நாம் தமிழரில் இருங்க, பாமகவில் இருங்க, தேமுதிகவில் இருங்க, தமிழக வெற்றி கழகத்தில் இருங்க, இதில் வேணால் இருங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, பாஜக எதிர்ப்பை விட்டு விடாதீர்கள். மும்மொழி கொள்கை எதிர்ப்பை விட்டு விடாதீர்கள். அதேபோல் வடவர் ஆரிய எதிர்ப்பை விட்டு விடாதீர்கள் என்கிற ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாரம்பரியத்தை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் என்று அண்ணா சொன்னார். அந்த வழியிலே உறுதியாக நின்றால்தான் தமிழர்களுடைய நலன்களை இந்த பாஜக பாசிச சங்கிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் போகிற போக்கில் பாசிசமா பாயாசமா என்று மிக எளிதாக கிண்டல் அடிக்கிறீர்கள். பாசிசம் என்பது என்ன என்பதற்கு அவர்கள் தற்போது உத்தரப்பிரதேசத்திலிருந்து டில்லி வரை நடத்துகிற அந்த ஆன்மீக யாத்திரை ஒரு பதம். அவர்கள் கலவரக்காரர்கள், வெறுப்பு அரசியல்காரர்கள், வன்முறையாளர்கள், மனித குலத்தின் எதிரிகள். அவர்களைத்தான் பாசிஸ்டுகள் என்று சொல்கிறோம். எனவே அரசியல் அர்த்தம் தெரிந்து விளையாடுங்கள் என்று சொல்லி தமிழர்களே நாம் தமிழ்நாட்டையும் தமிழர் நலன்களையும் காக்க ஒன்றுபட வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு திரு அன்வர் ராஜா அவர்களுடைய முடிவை வரவேற்கிறேன். அதுபோன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான தமிழர் நலன்களை காக்க வேண்டும் என்று கருதக்கூடிய தலைவர்கள் அதிமுகவை ஒன்று சீர் செய்வதற்காக போராட வேண்டும், அல்லது அதை விட்டு வெளியேறி இந்த இந்திய கூட்டணி அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியோடு இணைந்து பாஜகவை தற்போதைய சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டிய அவசிய கடமையில் இருக்கிறோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி.